கரெக்டாக நம்ம வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் பிரேக் வந்தப்போ கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்லேயே போன தடவை மாதிரி ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக ஃபுட்பால் மன்றம்லேயே வச்சுருக்கோம். ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவும் பயங்கரமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னு பார்த்தா ரீசெண்டாக பிரீமியர் லீக்கில் எல்லாருமே பேசுகிற ஒரே விஷயம் வந்து பிரீமியர் லீக்கே மாறிட்டு வருதா, இந்த லாங் பால்ஸ்னால அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருதா. ஏன்னா வந்து இந்த டாப் டீம்ஸ் எல்லாம் இல்லாமல் பாட்டம் டீம்ஸுமே வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டாங்களா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு நமக்கு பாஸ் போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நம்ம வந்து லாங் பால்ஸ் ஆடினா போதும், லாங் பால்ஸ், செட் பீசஸ், கார்னர்ஸ், த்ரோயின்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை கேட்டு சில பேர்லாம் கடுப்பே ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா அது பேசிக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி, இது மாறினாதான் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமாக நம்ம வந்து பிரீமியர் லீக்ல வந்து இன்ட்ரிகேட் பாசிங், டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு வா இந்த மேனேஜர் இதை பண்ணாரு, அங்கே பாடுற 5 பேரை நிற்க வச்சாரு, பிச்சை சின்னதாக்குனாரு, ஓவர்லோடு பண்ணார், இதெல்லாமே நம்ம பேசிகிட்டு இருந்ததில் வந்து என்னடா ரொம்ப சிம்பிளாக வந்து லாங் பால் அப்ரோச் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே, என்ன பிரீமியர் லீக்கே மாறுதா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கோம். கீகன் ப்ரெஸ்ஸிங், டிக்கிடாக்கா ஸ்டைலில் இருந்தெல்லாம் வந்துட்டு சும்மா அந்த காலத்தில் எப்படி ஃபுட்பால் ஆனாங்கன்னா அந்த மாதிரியே ஆடலாம்டா, அந்த மாதிரி ஆடினாத்தே இதை வந்து தாக்கு பிடிக்க முடியுமாட்டிருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டாங்க. அப்படிதான் வந்து மாடர்ன் ஃபுட்பாலில் வந்துட்டு மாடர்ன் ஃபுட்பால்லே இப்போ மாடர்ன் ஃபுட்பாலாக திருப்பி லாங் பால்ஸே வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசப்பட விஷயமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லாங் பால்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் த பிரீமியர் லீக். எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய கௌதம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. லாங் பால்ஸ்னு எப்படி வந்து பிரீமியர் லீக்ல வந்து டேக் ஓவர் ஆகிட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து விஷயம். என்னன்னா வந்து இப்போ இந்த லாங் பால்ஸில் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு டேட்டா அதெல்லாமே வச்சு ஏன் என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக பிரீமியர் லீக்ல என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் வந்து இன்னும் பல வருஷமாக வந்து இட்டலியில எல்லாமே இருக்குது, இன்னுமே இருக்குது. அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இட்டலியில் போய் 1000 பாஸ் போட்டுட்டு இன்ட்ரிகேட் பாசிங்க அது இதெல்லாம் அவங்களாம் பண்ணதே கிடையாது. அவங்க எப்பவும் போலவே வந்துட்டு எப்போ ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்களோ பழங்காலத்துலேருந்து அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படியே தான் இருந்திருக்கு. பிரீமியர் லீக் தான் நடுவில் ஒரு 15 வருஷத்துக்கு வந்து அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அடைச்சா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதற்கு நம்ம முன்னாடி பண்ணதையே பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி போய் திருப்பி பண்ணுற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. என்னன்னா வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்கோம்ல, சும்மா பால் தூக்கி மேலே போட்டுட்டு தான் இந்த கிளப்ஸ் எல்லாம் ஆடுறாங்களா, அதுதான் வந்து புது ஃபார்ம் ஆஃப் ஸ்டைலா, ஹூஃப் பாலா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த விடைக்கு அந்த கேள்விக்கான விடை வந்து இந்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து ஈச் டீம் இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிட்டு எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த செட்டப்பை வந்து இப்போ ஏன்டா மாற்றணும், 15 வருஷமாக நல்லா தான் போயிட்டு இருக்கு, நான் எதுக்கிட்ட ஒரு ஸ்டைலை வந்து மாற்றி நான் வேறு அப்ரோச் எடுத்துகிட்டு போகணுங்கிற கேள்விக்குறிக்கான பதில் என்னன்னு பார்த்தா, மிட் டேபிள் கிளப்ஸ் எல்லாமே வந்து பெரிய கிளப்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் அவங்களால ஸ்பெண்டிங் பண்ணி பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஸோ நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் உனக்கு கொடுக்கப்படுற பிளேயர்ஸை தான் நீ வந்து வாங்கவும் முடியும். ஆப்வியஸ்லி பெரிய கிளப்புக்கு வர வேண்டிய ஒரு ரெவன்யூவோ பட்ஜெட்டோ அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸை வாங்கிட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஆட வைக்கலாம். ஸோ அப்போ மிட் டேபிள் கிளப்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா, ஏன்டா எல்லா கேமுமே டாப் கிளப்ஸ் விளாடும்போது நாங்கள் தோத்துக்கிட்டே ஆட இருக்கணும், நாங்கள் வந்து அடாப்ட் ஆகிக்க கூடாது அப்படின்னு வந்து யோசிச்சனால தான் வந்து இது ஒரு மைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னே நம்ம வைக்கலாம். அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப் கிளப்பாக நீங்கள் வந்து ஒரு மேன்செஸ்டர் சிட்டி, ஒரு லிவர்பூல், ஒரு ஆர்சனல், ஒரு யுனைடெட் இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம், செல்சி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இவங்களால வந்து அன்லிமிட்டெட் பட்ஜெட் இவங்களுக்கு இருக்கிறனால போய் எத்தனை கிளப் எத்தனை பிளேயர் வேணாலும் வாங்க முடியும். எங்கிருந்து வேணாலும் நீ வந்து வேறு எந்த லீகில் டாப் பிளேயராக இருந்தினாலும் இவங்களால வந்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர முடியும். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சொல்லப்படுற அந்த இன்ட்ரிகல் பாசிங்கு, என்ன சொல்கிறது, அந்த ஓவர்லோடிங் ஆஃப் அ சர்டன் ஜோன், ஒன் டச் பாசிங், டிக்கிடாக்கா ப்ரெஸ்ஸிங், கீகன் ப்ரெஸ்ஸிங், இது எல்லாமே வந்து அவங்களால பண்ண முடியும். பட் மிட் டேபிள் கிளப்ஸில் வந்துட்டு ஐடியா இருக்கலாம், நானும் டிக்கிடாக்கா பண்ணுறேன், நானும் கீகன் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியா இருக்கலாம். பட் அதுக்கான பிளேயர்ஸ் தேவைப்படும்ல. நீ என்ன சிஸ்டம் நீ கிரியேட் பண்ணாலுமே அதுக்கான பிளேயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் வந்து சக்ஸஸ் ஆகும். நீ என்ன வேணாலும் நீ கிரியேட் பண்ணலாம், உன் மைண்ட்லையும் பேப்பர்லையும் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பிளேயர்ஸ் வந்து அது ஒர்க் பண்ணலினா பிச்சில் எந்த யூஸுமே இல்லையே, அடையப்பா எங்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குடா ஆனால் பிளேயர்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு நீ பதில் சொல்ல முடியாதுல்ல. ஸோ உனக்கு கொடுக்கப்படுற பிளேயர்ஸை வச்சு அந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ இந்த மிட் டேபிள் கிளப்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, நம்மளால வந்து என்னதான் நம்மளுக்கு வந்து மூளை இருந்தாலும், இப்போ ராபர்ட் டிசர்பிலாம் வந்து பிரைட்டன்ல செம்ம மேனேஜர், செம்ம டாக்டிக்கல் மைண்டு. இப்போ வந்து இறையோலாவை பாருங்க, அவன் வந்து செம்ம மேனேஜர், அவன் செம்ம மூளை, செம்ம டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் பண்ற ஒரு மேனேஜர் அவன். இந்த மாதிரி மேனேஜர்ஸ்லாம் வந்து என்னதான் எனக்கு மூளை இருந்தாலுமே என்னால் கொடுக்கப்படுற பிளேயரை வச்சு என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சரி இதையே கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அவங்க ஒரு ஸ்டைல் ஆடுறாங்க,
நம்ம அவங்கள வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வந்து அவங்க எடுக்கப்பட்ட போன வருஷம் பெப்போட சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, நவம்பர்லயோ டிசம்பர்லயோ வந்து சொல்லியிருந்தாரு, ஐ திங்க் த பிரீமியர் லீக் இஸ் சேஞ்சிங். இப்போ போர்ன்மத் மாதிரி லிவர்பூல் மாதிரி டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து அந்த டிரான்சிஷன்ல அடிக்கலாம் தான் பாக்குறாங்களே தவிர பாலை வச்சுக்கணும், இத்தனை பாஸ் போடணும், இவ்வளவு ஸ்லோவா பில்டப் பண்ணணும்லாம் அவங்க பாக்குறதே இல்லை. ஐ திங்க் இட் இஸ் மூவிங் அலாங், ஐ திங்க் இட் இஸ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன வருஷம் சொல்லியிருந்தார் அந்த மிட் ஆஃப் த சீசன்ல. அங்கிருந்து ஆரம்பிச்ச அந்த போர்ன்மத்தை வந்து மைய கருதியா அவங்க வந்து ரொம்ப குவிக்கு, ரொம்ப டைரக்டா இருக்காங்க. நீங்க வந்து அந்த சீசன்லாம் பாத்தீங்கன்னா செமன்யோவா இருக்கட்டும், எவனல்சன் இப்பதான் வந்து இன்ஜில இருந்து வந்திருக்கான். அது தவிர வந்து 2-3 பிளேயர்ஸ் வந்து இந்த சனேசி அவங்க எல்லாமே வந்து தேர் லுக்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் பால் அவுட். எங்கள்கிட்ட பால் வந்துருச்சுன்னா நாங்க இங்கேயே வந்து 10 பாஸ் போட்டு 20 பாஸ் போட்டுலாம் நாங்க பில்டப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நாங்க ஸ்ட்ரெயிட்டா மேலே எவன் ஓடுறான்னு பாக்குறோம், அவன்கிட்ட பால் தூக்கி போடுறோம், போய் கோலை போடுறோம். எங்களுக்கு பொசஷன் தேவையில்ல, பாலை நாங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு பாலை கிடைச்சதுன்னா நாங்க நேரா எப்படி வந்து ஆப்போசிஷன் டீமோட அட்டாக்கையும் மிட்ஃபீல்டு பைபாஸ் பண்ணி எங்களோட அட்டாக்கிங் பிளேயர் கொண்டு போய் அவங்களோட டிஃபென்ஸ்ல வந்து டக்கு நிப்பாட்டுறோம், எவ்வளவு சீக்கிரமா நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறதா வந்து இந்த டீம்ஸ் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா இப்போ வந்து ஒரு டாப் டீம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த டாப் டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், நான் இங்க வந்து ஒரு 10 பாஸ் போட்டுட்டு அதை இதையும் நான் பில்டப் பண்ணிட்டு இருந்தது எனக்கு வந்து லாஜிக்கே கிடையாது. ஏன்னு கேட்டா வந்து அதுல வந்து என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நீங்க வந்து என்னை கேட்கலாம். எதுக்குடா வந்து நான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கணும், நான் வந்து டைரக்டா போய் நான் வந்து அங்க கோல் போடுறதுனா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அல்டிமேட் அப்ரோச்சா வந்து அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு நான் வந்து காட்டுறேன். எனக்கு வந்து மிட் டேபிள் இருக்கிற கிளப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு 1000 பாஸை போட்டு பின்னாடியே பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் நான் மெதுவாக போய் செட்டப் பண்ணி கோல் போட அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெட் கலர் டீம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள்ட்ட வந்து பால் இங்கே இருக்கு, அவங்க எல்லாமே இங்கே வந்து மேலே புஷ்அப் பண்ணிட்டாங்க, இங்கே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா வந்து இந்த மிட் டேபிள் டீம் வந்து என்ன யோசிப்பாங்க, ஓகே எனக்கு வந்து இங்கே 4 பிளேயர் நான் வந்து இங்கே வைக்கிறேன், இங்கே வந்து என்னுடைய மொத்த மிட்ஃபீல்டர்ஸுமே பின்னாடி வைக்கிறேன், என்னோட அட்டாக்கை மட்டும் நான் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயோ நான் மேலே வச்சுக்கிறேன், பட் இது எல்லாமே நான் வந்து செட்டப் பண்ணி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க எல்லாம் பின்னாடி இருக்கனால இந்த அட்டாக்கிங் டைம் யோசிப்பாங்க, ஓ இவனுங்க எல்லாமே பின்னாடி தான் இருக்கானுங்க, நாங்களும் வந்து முன்னாடியே வந்துடுறோம், நாங்கள் எதுக்குடா பின்னாடி நின்றுட்டு பண்ணணும், என்னோட 2 டிஃபெண்டர் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த டீம்ஸ் எல்லாம் எங்கேயோ அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறவன் தப்பாக மிஸ் பாஸ்க்கு இது பண்ணி இங்கேருந்து இப்போ டைரக்டாக இங்கே வந்துருச்சுன்னா நான் எதுக்குடா இவ்வளோ க்ரௌடாக இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு நான் எதுக்குடா விளையாடணும், நான் நேரத்துக்கு இங்கே பால் இங்கே போட்டேன்னா என் பிளேயர் இங்கே ஓடுவான், இல்லை பால் தூக்கி இங்கே போட்டேன்னா இந்த பிளேயர் ஓடுவான், இல்லை மேலே தூக்கி போட்டோன்னா சென்டர் ஃபார்வர்டு ஓடினா போதும், இங்கே 2 பேர் தான் இருக்கானுங்க, அவனுக்கு ரிக்கவர் ஆகிறதுக்குள்ளார நான் போய் செட் பண்ணி கோல் போடுறதான் வந்துட்டு என்னுடைய நோக்கமாக இருக்கணும். நான் எதுக்கு இங்கே உட்காந்துட்டு அவன்கிட்ட நான் என்ன நான் பெட்டர் சிஸ்டம் ஆடுறேன்னு சொல்லிட்டு ப்ரூவா பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிளா போர்ன்மத் போன வருஷம் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து செம்ம எக்ஸாம்பிளா சண்டர்லண்ட் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டா நான் பால் தூக்கி மேலே போட்டுருவேன்டா, என்னுடைய ஸ்ட்ரைக்கர் வந்து ஹோல்ட் அப் பண்ணி மற்றவங்களை வந்து உள்ள கொண்டாந்துட்டு நான் கொண்டு வரணும், இங்கிருந்து 10 பாஸை போட்டு ஆப்போசிஷனோடைய அட்டாக்கை பீட் பண்ணி ஆப்போசிஷனோடைய மிட்ஃபீல்டை பீட் பண்ணி அப்புறம் ஆப்போசிஷனோடைய டிஃபென்ஸுக்கு நான் போறதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா மேலே தூக்கி போட்டேன்னா நான் பாட்டுக்கு போயிடலாம், இல்லை நான் எதுக்குடா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சண்டர்லண்ட் மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து நம்ம சும்மா பழங்காலத்தில் ஆன சிஸ்டமுக்கு போகிறோமா இல்லை கொஞ்சம் எவல்யூஷன் ஆகி போகிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ பழங்காலத்தில் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து டைரெக்டாக வந்து டிஃபெண்டர்ஸ் வந்து ஒரு லாங் பால் ப்ளே பண்ணுவாங்க, ஏதோ அந்த நல்ல ஒரு மிட்ஃபீல்டர் வந்து செஸ்ட் டவுன் பண்ணி ஆடுறதாகவும் இருக்கட்டும், இல்லை ஒரு அட்டாக்கர் வந்து ஹெட் பண்ணி மற்ற அட்டாக்கர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டு இல்லை அவனும் செஸ்ட் டவுன் பண்ணி ஹோல்ட் அப் பண்ணி மற்றவங்க உள்ள கொண்டு வரதாகவும் இருக்கட்டும். இதான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆடினப்பட்ட ஒரு கேமாக இருந்துச்சு. 2006-07 வரைக்கும் இதான் வந்து ஃபுட்பாலாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கே நம்ம திரும்பி போகிறோமா இல்லை அதில் ஒரு எவல்யூஷன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இப்போ வந்து ஒரு எவல்யூஷன் பண்ணுறோம். அதில் வந்து சின்ன சின்ன விஷயமா வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த யுனைடெடோட இதில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க செகண்ட் பால்ஸுக்காக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செகண்ட் பால்ஸ் என்ன அப்படின்னா ஒரு லாங் பால் போடுறோம் கரெக்டாக, ஒரு பிளேயர் வந்து செஸ்ட் டவுன் பண்ணியோ ஹெட் பண்ணியோ அவனோடைய டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ணுறது தான் அவன் பார்ப்பான். நீ வந்து எங்கேயோ ஹெட் பண்ணுற எங்கேயோ அது பால் எங்கேயோ போய் விழுந்துருச்சுன்னா அது ஆப்போசிஷன் டீமு கூட போய் விழுவ முடியும். அப்போ அதில் என்ன பிரயோஜனம், திருப்பி அவனுக்கு எடுத்து திருப்பி இந்த பக்கம் வந்துருவானுங்க. ஸோ இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா ஒரே ஒரு ஏரியா ஆஃப் த பிச்சில் வந்து நான் லாங் பால் போட போகிறேன், கோல் கீப்பர் வந்து முடிவு பண்ணுறேன் அந்த இடத்துல தான் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன், அந்த இடத்துல தான் பால் போய் விழுகும், அந்த இடத்துல விழுகிறதுக்கு முன்னாடி என்னோட பிளேயர்ஸ் ஒரு 5 பேர் அந்த இடத்துல போய் நிற்கணும். ஏன்னா ஒருத்தவண்டு தான் பால் போய் விழுகும், அந்த பால் வந்து அவன் மேபி செஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் போகலாம், ஹெட் பண்ண ட்ரை பண்ணி ஒருத்தவனுக்கு அனுப்பணும் ட்ரை பண்ணி வேற எங்கேயாச்சும் போய் விழுவலாம். ஆனால் அதே இடத்துல என்னோட டீம் ஒரு 5 பேர் அங்கே இருந்தாங்கன்னா எப்படியுமே அந்த 2வது பால் நம்ம எடுத்துட்டோம்னா சல்லு நம்ம வந்து முன்னாடி போகலாம். அப்படிங்கிறதுனால வந்து முன்னாடி விளையாண்ட சிஸ்டம் விட இப்போ வந்து ஒரு எவல்யூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
நம்ம வந்து சும்மா லாங் பால் போட்டோம்டா எவனோ ஒருத்தவங்க வின் பண்றான்டா, பால் எங்க போய் வந்தாலும் மறுபடியும் ஓடி போய் எடுத்துக்கலாங்கிற வேலையே கிடையாது. பாலை வின் பண்றோம்னா நம்ம டீமுக்கு வந்து உழுகணும். எக்காரணத்தை கொண்டு நம்ம பாலை வின் பண்ணி இன்னொருத்தவனுக்கு போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதா இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, இந்த டாப் டீம்ஸுக்கு வந்துட்டு என்னதான் இந்த மிடில் ஹாஃப் ஆஃப் த டீம்ஸ் வந்து லாங் பால் ஆடினாலுமே சரி, என்ன ஒரு சிஸ்டம் வந்து டைரக்டா டிரான்சிஷன்ல ஆட ட்ரை பண்ணாலுமே சரி, இந்த பெரிய டீமுக்கு வந்து பொசஷன் இருக்கும். நீங்க வந்து கேம் எடுத்து பாத்தீங்கன்னா, இவன்ட்ட வந்து 75% பொசஷன் இருந்துச்சு, ஆனா இவன் என்னடா பண்ண, கோலே போடல, சான்ஸே கிரியேட் பண்ணல அப்படிங்கிறத வந்து அது நம்ம வந்து டாமினேஷன் சொல்ல முடியுமா? கிடையாது. நீ பாலை நீ வச்சுக்கிற, ஆப்போசிஷன் டீம் என்ன சொல்றான், பாலை நீயே வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எனக்கு பால் வந்த 2 செகண்ட்ல நான் ஒரு லாங் பால் போடுறேன், போட்டேன்னா உன் டீம் காலி அப்படிங்கிறத மட்டும் இருக்காங்க. ஸோ ஆஃபன் டைம்ஸ் வந்து பொசஷன் ஸ்டாட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆனா இந்த ஒரே ஒரு லாங் பால் வந்து செம்ம இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு போயிடும். போய் ஒரு கோல் போகும், இல்லை ஓன் கோல் போகும், இல்லை கோல் கீப்பர் சேவ் பண்ண வைக்கிறதுக்கான சான்ஸை கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி வந்து ஸ்மால் டீம்ஸ்லாம் பண்ணிட்டு போயிடறானுங்க. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த தியாகோ கோல் போட்டான் தெரியுமா, பிரென்ஃபோர்ட்ல யுனைடெட் கூட. யுனைடெட் தான் பால் இருந்துச்சு, டக்குன்னு பாலை லூஸ் பண்ணாங்க, ஒரே ஒரு லாங் பால் ஸ்ட்ரீட்டா தியாகோ போட்டாங்க, அவன் அல்ல போய் கோலை போட்டான். அவன் மெக்வேர் பார்க்கறான், என்ன இவன் இங்க ஓடிட்டு இருக்கான், நம்மள்ட்ட தானே பால் இருந்துச்சு, நம்மள்ட்ட தானே பொசிஷன் இருந்துச்சு, இவன் இங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொசஷன் வச்சுக்கிறதுல வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்னன்னா ஆப்போசிஷன் டீம்கிட்ட வந்துட்டு எக்காரணத்துக்கு ஒன்று பாலை கொடுக்கக்கூடாது, நம்மளே பால் வச்சு நம்மளே விளையாடிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அதில் ஒரு பர்பஸ் இருக்கணும். நீ வந்து பாலை மட்டும் வச்சுருந்தா பத்தாது, நீ ஒரு 10 சான்ஸ் கிரியேட் பண்ணணும், நல்ல சான்ஸ் கிரியேட் பண்ணணும். சும்மா பாலை வந்து உள்ள கிராஸ் பண்ணிட்டு அப்பா எவனோ ஒருத்தன் ஹிட் பண்ணா பரவாயில்லைங்கிற பேச்சுக்கே நம்ம இருக்க முடியாது. கரெக்டாக நீ வந்து பர்பஸ்ஃபுல்லாக பொசஷன் வைக்கணும். ஏதோ ஒன்று இது பண்ணுறதுனால வந்து ஆப்போசிஷன் டீம் என்ன சொல்லுவான், நீ பாலை வெளியே வச்சுக்கிறியா வச்சுக்க, என்கிட்ட ஒரு செகண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து கோல் போடுறத நான் பார்ப்பேன், என்கிட்ட பால் வச்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு கிளாசிக் கோலாக வந்து தியாகோட கோல் இருந்துச்சு. இப்போ சண்டர்லாண்ட் வந்து அவங்களுடைய சென்டர் ஃபார்வர்ட் இசிடார்னு ஒருத்தர் இருக்கான்ல, ஸோ அவனை வந்து அப்படிதான் யூஸ் பண்றாங்க. நீ ஓடு, உனக்கு நாங்கள் பாலை போட்டுருவோம், நீ ஹோல்ட் அப் பண்ணி மற்றவனை உள்ள கொண்டாந்துட்டு அவங்கள போய் கோலை போடுற வழியை மட்டும் பாரு, இங்க உட்காந்துட்டு 40 பாஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரீசன் வந்து வருது. என்னன்னா போன வருஷம் நம்ம வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பர்ன்லி, சவுத்ஆம்ப்டன் அண்ட் வேற யாரோ வந்தாங்க. இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏன்டா உங்களுக்கு குவாம்பனி போன பர்ன்லியோட வந்தபோது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உனக்கு எதுக்கு 10,000 பாஸ் நீ அங்கே போடுற, நீ வந்து இப்பதான் ப்ரமோட் ஆகிட்டு வந்திருக்கிற ஒரு சைடு, நீ வந்து பெப் கார்டியோலா ஸ்டைல் ஃபுட்பால் வந்து உனக்கு சாம்பியன்ஷிப்ல ஒர்க் அவுட் ஆகும், இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது கேரண்டி இல்லை. ஏன்னா உனக்கு இருக்கிற பிளேயர்ஸ்னால வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாது பிரீமியர் லீக்ல இருக்கிற குவாலிட்டியான பிளேயர்ஸ்க்கு. ஸோ எதுக்குடா இந்த மாதிரி ஸ்டூப்பிடா ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து அந்த கேட்டிருந்தோம். இந்த வீக்கெண்ட் ஷோல கூட நீங்கள் அதை எப்போ பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அதனால தான் இப்போ வர சைட் சொல்லலாம் வந்துட்டு நான் வந்து அந்த மாதிரிலாம் ஆட போகிறது கிடையாது, நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு என்னவோ அதான் நான் ஆட போகிறேன், என்னோட ஸ்ட்ரென்த் இப்படி ஈஸியாக கேம் ஆடுறதா என்னோட ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது வந்து தெளிவாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து பேக் இன் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலையோ ஃபிலாசபியோ வச்சுக்கிறாங்க. ஓகே, நான் சீசன் இதில் எபிசோட் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன்ல, அதாவது லீகே மாறுதுடா, லீகே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து மாறிக்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக வந்து இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும், அந்த ஸ்டாட்ஸ் படி என்னன்னா நீங்கள் வந்து 25-26க்கு போகிறதுக்கு முன்னாடி 24-25ல வந்து இந்த பாசிங் ஸ்டாட்ஸ் வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இது வந்து per 90 எவ்வளோ லாங் பால் அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீஷன் பண்ணிக்கிறாங்கன்னு தேவையில்லை. அந்த எல்லோவில் பார்க்க நீங்கள் வந்து அட்டம்ப்ட்ஸ் பாருங்க, ஆர்சனல் 53 லாங் பால்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, போர்ன்மத் 74, பென்ஃபோர்ட் 72, இதெல்லாம் per 90 ஸ்டாட்ஸ், ஃபுல்லம் 71, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50s and 60s ரேஞ்சில் வந்து இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளாக மீன் எடுத்து பார்த்தோம்னா 60s இருக்கும், ஒரு 58, 60 அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 1, 2, 3, 4 ஒரு 5 டீம் தான் வந்து 70s பக்கமே வந்திருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து 55, 60, 65 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்காங்க. இது வந்து போன வருஷம். நீங்க அப்படியே வந்து இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே அந்த காலம்ல வந்து பாருங்க, எல்லா டீமுமே மினிமம் ஆஃப் 60ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 14-15 டீம்ஸ் வந்து above 70% அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா எடுத்தேன்னா நான் லாங் பால் தான் போடுவேன். நம்ம ஸ்மால் டீம்ஸ் மட்டுமே சொல்ல, நீங்க பாருங்க இப்போ வந்து ஆர்சனல் வந்து 65ல இருக்காங்க, நீங்க செல்சி பாருங்க 68ல இருக்காங்க, லிவர்பூல் பாருங்க 70ல இருக்காங்க, ஸோ இது யாரு மேல, யுனைடெட் பாருங்க 75 இருக்காங்க, டாட்டனம் பாருங்க 74 கிட்ட இருக்காங்க. ஸோ எல்லா டாப் 6 சைட்ஸ்ல இருக்கிற எல்லா கிளப்ஸுமே வந்துட்டு கண்டிப்பா மேல அவங்களுடைய போன வருஷம் ஸ்டாட்ஸோட வந்து இந்த வருஷம் ஸ்டாட்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுல ஒரே ஒரு அனாமலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் சிட்டி பாருங்க, அவங்களுடைய லாங் பால் வந்து இந்த வருஷம் 50 தான் இருக்கு, போன வருஷம் வந்து 53 இருந்துச்சு. ஸோ அவங்க மட்டும் தான் தேவ் ஆக்சுவலி ரெடியூஸ்ட். நீங்க கேட்கலாம்
ஏன்டா இப்போ வந்து 11 கேம் தான்டா இருக்கு, நீ காமிச்ச அந்த ஸ்டாட்ஸ் வந்து மொத்த சீசன் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஆன் ஆவரேஜ் 11 கேமுக்கு, அது ஆன் ஆவரேஜ் 38 கேம் சீசனுக்கு. பட் நமக்கு ஆன் ஆவரேஜ் 10-11 கேமுங்கிறது பெரிய சாம்பிள் சைஸ் தான். உங்களுக்கு பெர் கேம் 10-11 கேமுக்கே அதிகமாக இருக்குனாலுமே வந்து அது வந்து ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் தானே. ஸோ அதனால சொல்கிறேன், மான்செஸ்டர் சிட்டி மட்டும்தான் நாங்கள் லாங் பால் போட வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் இன்னுமே நாங்கள் வந்து பில்டப் பண்ணி நாங்கள் கொண்டு போய்க்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு செம்ம டெக்னிக்கல் பிளேயர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபில் ஃபோடன், ரயன் ஷெர்கி, இவன் அவன் பேர் என்ன, மார்மூஷ், இவங்க பின்னாடி விளையாண்டுருக்கிற அந்த நிக்கோ கான்சாலஸ், ராட்ரி, பெர்னாடோ சில்வா, வேற யார் அந்த இடத்துல விளையாடு, இவங்க ரெயிண்டர்ஸ், இவங்க எல்லாமே டெக்னிக்கலி சுப்பீரியர் பிளேயர். சவீனியோ, இவங்களுக்கு எல்லாமே லாங் பால் தேவையில்ல, இவங்களுக்கு எல்லாமே காலில் தான் பால் இருந்தே ஆகணும். ஒன் டச் பாசிங், ஷார்ட் ஏரியாவில் பாஸ் பண்ணுறது, என்ன சொல்றது, ட்ரிக்கரி, இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து இதெல்லாம் தான் சூட் ஆகும். நீ லாங் பால் தூக்கி போறேன்னா அங்கே ஒரே ஒரு டார்கெட் ஹாலண்ட் மட்டும் தான் இருக்கான். இவங்க மற்றவங்கனால யாருனாலுமே வந்து எடுக்க முடியாது பாலை. ஸோ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் பாலை கொண்டுட்டு போய் வச்சு தான் நாங்கள் கோல் போட போறோம், என்னோட டீமுக்கான ஸ்ட்ரென்த் அதுதான், அதனால் நான் அப்படிதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் சிட்டி மட்டும்தான் தனித்துவமாக இருக்காங்க. எனக்கு நான் அந்த லாங் பால் ஃபிலாசபிலாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் டைரெக்டாக இருக்க போகிறேன். டைரெக்டாக இருக்கிறதுக்கும் லாங் பாலாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. மான்செஸ்டர் சிட்டி இந்த வருஷம் வந்து நான் ஸ்லோவாக பில்டப் பண்ண போகிறது, எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் ஹாலண்டுக்கு த்ரூ பால் போட்டுட்டு நான் ஓடுறா அப்படின்ட்டுருவேன். அதை நான் கிரவுண்டில் போடலாம், லாங் பாலாக போடலாம், என்னாலும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து டைரெக்ட் டிரான்சிஷன் பண்ண போகிறேன், டக்கு 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 4 பாஸ் போட்டு முன்னாடி போக போகிறேன். ஸ்லோவாக நான் எப்போ பில்டப் பண்ணுற மாதிரி பண்ணுறது போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ இந்த ஸ்டாட் வைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக all teams have started making more long balls. ஏன்னா இது வந்து லீகே அதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, பிளேயர்ஸ் தான் பண்றாங்கல்ல, பின்னாடி இருந்து பில்டப்ல எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 24-25 ஸ்டாட்ஸ்ல வந்து கோல் கீப்பர்ஸ் எவ்வளோ லாங் பால் ஆடுறாங்க. ஏன்னா பழக்கமாக வந்து கோல் கீப்பர் பின்னாடி 2 சென்டர் பேக் வச்சு பில்டப் பண்ணி கொண்டுட்டு போய் அப்புறம் விங் பிளேயர்ஸை கொண்டு வரணும், நம்பர் 6 டிராப் பண்ணணும், பாஸ் வாங்குறது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமா. ஸோ போன வருஷம் ஸ்டாட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24-25ல வந்து அந்த இது இருக்கு பாருங்க, லான்ச்ட் அப்படிங்கிற ஒரு டேப்ல வந்து நடு டேப்ல வந்து பாருங்களேன். இப்போ வந்து கோல் கீப்பர் ஆர்சனல் பாருங்க 12.6 இருந்துச்சு, செல்சி பாருங்க 12 இருந்துச்சு, லிவர்பூல் வந்து 8 தான் இருந்துச்சு போன வருஷம், மான்செஸ்டர் சிட்டி 7 தான் இருந்துச்சு போன வருஷம், டாட்டனம் வெறும் 5 தான் இருந்துச்சு. ஞாபகம் இருந்துச்சு, ஆன்ஸ் நீ லாங்கா ஆடவே கூடாதுடா அப்படிங்கிறது வந்து இருந்தாங்க. ஸோ இந்த டாப் டீம்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான் வந்து நாங்கள் பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்து இருந்தாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் போன வருஷமே ஆனால் 13 இருந்தாங்க. நீங்க மற்ற எல்லா கிளப்புமே லோல் ஆஃப் கிளப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா 18 இருந்திருக்கு. பிரென்ஃபோர்ட் எப்பவுமே இப்போ வந்து லாங் பால் இருக்காங்க. எவர்டன் சொல்லவே வேண்டாம், பிக்ஃபோர்ட் வந்து லாங் பால் தான் ஆடுவான். ஸோ 21 அவங்களாம் இருந்தாங்க. அப்படியே இந்த வருஷம் பார்க்கலாமா, இங்க பாருங்க, ஆர்சனல் 12.5ல இருந்து 14.9 வந்திருக்காங்க. செல்சி இந்த வருஷம் வந்துட்டு அவங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட வந்து 15 அவங்க வந்திருக்காங்க. லிவர்பூல் 7ல இருந்து 10 வந்திருக்காங்க. சிட்டி 7ல இருந்து 9.2 வந்திருக்காங்க. டாட்டனம் 11.1 வந்திருக்காங்க. யுனைடெட் பாருங்க 22.9, 23 டைம்ஸ் வந்து எவ்ரி மேட்ச் அவங்களோட கீப்பர் மோஸ்டா லெமன்ஸ் ஆடி இருக்காங்க அந்த சீசன். நான் லாங்கா தான் தூக்கி போடுவேன், நான் பின்னாடி இருக்கிற பில்டப்பே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்பென்ட்டா இருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க, எல்லாமே லாங் பால்ஸ். இது பாருங்க, பர்ன்லி 20 லாங் பால்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க கீப்பர் நான் பின்னாடி எல்லாம் ஆட மாட்டேன்டா, நான் மேல தான்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை தெளிவா இருக்கான். அதே மாதிரி பிக்ஃபோர்டு வந்து போன வருஷம் என்ன பண்ணணும், இந்த வருஷம் அதே மாதிரி தான் பண்ண போறான். அவன் 21 இருக்கான். மான்செஸ்டர் யுனைடெட் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஐஎஸ் அன்னைக்கு 22.9. நான் லாங்கா தான் போடுவேன், நான் இங்க பின்னாடி பில்டப்லாம் நான் பண்ண போறது கிடையாது, அங்க வந்து பாலை வின் பண்ணி செகண்ட் பால் வின் பண்ணி போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அந்த கிராஜுவல் ஷிஃப்ட் ஆஃப் ஹவு எவ்ரி டீம் வாண்ட்ஸ் டு கோ லாங். நான் பின்னாடி இருந்து பில்டப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு இப்போ வந்து ஸ்டாட்ஸை வச்சு நம்ம வந்து இது. ஸோ இதுக்கான அவுட்கம் என்ன, இது வந்து என்ன சொல்றது, இப்படி விளையாடுறோம், இது விளையாடுறதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் பெனிஃபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ப்ரமோட் ஆன 3 சைட்ஸ் வந்து இப்போ ப்ரமோட் ஆகிருக்கிற 3 சைட்ஸ் உடைய கம்பைன்டு பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் ஆச்சு. இப்போ நான் சொல்றது புரியுதா, இப்போ 3 ப்ரமோட் ஆகிருக்கிற கிளப் வந்து 3 கிளப்பு சேர்ந்து ஒரு 50 பாயிண்ட் தேவைன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பாயிண்ட்டை எடுக்கிறதுக்கு போன வருஷம் ப்ரமோட் ஆன 3 கிளப்ஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி ஏர்லி மார்ச் ஆச்சு. இந்த வருஷம் இந்த 3 கிளப்புமே சேர்ந்து அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சைன். பாயிண்ட்ஸ் வேணும், நான் சர்வைவ் ஆகணும், எனக்கு திருப்பி வந்த உடனே கீழே போயிடக்கூடாது, நான் சர்வைவ் ஆகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதான் வந்து பெரிய மெட்ரிக். மற்ற எல்லா கிளப்ஸுமே பாருங்களேன், இந்த வருஷம் நீங்கள் வந்து டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5 கிளப் வந்து ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க. ஓகேவா,
அவ்வளோ க்ளோஸா இருக்கு. ஆர்சனல் மட்டும் தான் தே ஜஸ்ட் மூவ்ட் அவே. ஓகேவா? மத்த நீங்க செகண்ட் வந்து பாருங்களேன், செகண்ட் டேபிள் இருக்கிறது 22 பாயிண்ட்ஸ்லயுமே வந்து 11th டேபிள் இருக்கிறவங்க 16 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. லிட்டரலி வந்து 9 பிளேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஜஸ்ட் பை 2 கேம்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க ஓகே சிட்டி விட்டா செல்சி தேர்ட் ஸ்பாட்ல இருந்து கிட்டத்தட்ட 13th ஸ்பாட் வரைக்குமே ஒரு 1.5 கேம்ல தான் இருக்கு. 11 கேம் ஆச்சு. 1.5 கேம் டிஃபரன்ஸ்ல என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ இட் ஹஸ் பஞ்ச்ட் த லீக் க்ளோசர். ஏன்னா மிட் டேபிள் கிளப்ஸ் எல்லாமே ஹேவ் ஸ்டார்டட் டேக்கிங் மோர் பாயிண்ட்ஸ் அகைன்ஸ்ட் த டாப் ரேட்டட் சைட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய அந்த டாக்டிக்கல் ஷிஃப்ட்டும் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்கு. இதான் வந்து ஒரு ஒரு இன்ஃபரன்ஸ். ஓகே, இதில் விளையாடுறனால என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஏன் இப்போ வந்திருக்கும், ஏன் வந்து இத்தனை நாளா வரல, ஏன் இப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ற பிளேயர்ஸ் வந்து இதனுடைய ஃபோக்கஸ்டா ரெக்ரூட் பண்ண எல்லா கிளப்புமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மிட் டேபிள் கிளப்ஸ் அட்லீஸ்ட். கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் ஆர்சனல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆட போறேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே அவங்க ரெக்ரூட் பண்ண எல்லா டிஃபெண்டருமே அட்லீஸ்ட் 6 ஃபீட்டுக்கு கம்மியா நான் வாங்கவே மாட்டேன்டா. ஒரு கேலஃபியோரி, ஒரு சலீபா, ஒரு கேப்ரியல், அந்த பக்கம் ஒரு டிம்பர், மேபி டிம்பர் 6 ஃபீட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் மற்றவங்க எல்லாருமே நீங்க பேக்கப்ஸா இருக்கட்டும், ஹின்காப்பியே, மொஸ்கேரா, இவங்க எல்லாமே நான் வந்து பிசிக்கலா ஒரு டார்கெட் மேனா இருக்கிற மாதிரி தான் டிஃபெண்டரா வாங்க போறேன், ஸ்ட்ரைக்கராகவும் வாங்க போறேன்னு சொல்லிட்டு யாக்கரஸை போய் வாங்கினேன். ஸோ தே நோ இதான் நான் பண்ண போறேன், இந்த மாதிரி தான் நான் டார்கெட் பண்ணி நான் வந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டார்கெட் மென்னா வந்து வாங்குறதுனால தான் மிட் டேபிள் கிளப்ஸ் எல்லாருமே நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, மிட் டேபிள் கிளப்ஸ்ல வந்து நான் அந்த இதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் யாரெல்லாம் இருக்காங்க முடியும். ஆஸ்டன் வில்லால வாட்கின்ஸ் இருக்கான், போர்ன்மத்ல எவான் நில்சன் இருக்கான், பிரென்ஃபோர்ட்ல தியாகோ இருக்கான், பிரைட்டன்ல வெல்பெக் இருக்கான், பர்ன்லில அவங்களுடைய அந்த ஸ்ட்ரைக்கர் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, செல்சில இப்ப டிலாப் இருக்கான், கிறிஸ்டல் பேலஸ் மட்டட்டா இருக்கான், எவர்டனுக்கு வந்துட்டு அவங்க ஸ்ட்ரைக்கர் எவர்டன்ல யார் ஆடிட்டு இருக்கா, அது இப்ப தியானோ பேரின்னு ஒரு பேனை வாங்கினாங்க, பட் அதுக்கு முன்னாடி பெட்டோ இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளப்புக்கு நான் போயிட்டு இருந்தேன்னா ஒரு அல்டிமேட் டார்கெட் மேன் இருக்காங்க. அந்த டார்கெட் மேனை தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த ஸ்டைலுக்கு இந்த டார்கெட் மேன் வேணும், அந்த லாங் பால் நான் போட போறேன், எனக்கு டார்கெட் பண்ணி ஆட வைக்க போறேன் அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து அந்த ஒரு முடிவு எடுத்து இப்போ வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற லாங் பால் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் முன்னாடி போட்டுட்டு இருந்த லாங் பால். இப்போ வந்து நான் போடுற அந்த லாங் பாலுக்கான ரீசன் வந்து இருக்கு. நான் ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன், எப்படி அந்த லாங் பால் விழுந்துச்சுனாலும் நான் எப்படி மறுபடியும் ரிகவர் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கறத வரைக்கும் வந்து டீம்ஸ் வந்து ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ லாங் பால் வந்து ரிசீவ் பண்றதுக்கான ஆள் இருக்காங்க, லாங் பால் வந்து போடுறதுக்கான பிளேயர்ஸுமே பின்னாடி இருக்கணும்ல. அதுவும் வந்து அதுக்கு டாக்டிக்கலா வந்து எல்லா டீம்ஸுமே யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது இருக்காங்க. ஸோ ஒய் ஆர் வி ஹியர், இதெல்லாமே நடந்திருக்கு, இங்க வந்து நின்றுட்டோம். இதுக்கான ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் என்ன? ஓகே, இப்போ வந்து நான் வந்து மிட் டேபிள் கிளப்பா நான் வந்து லாங் பால் ஆடுறேன், ஓகேவா? இப்போ நான் வந்து லாங் பால் ஆடினா வந்து இதே கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கான பெரிய டீம்ஸ் மாதிரி அவங்க அடாப்ட் ஆகணும் இல்லை? ஏன்னா இந்த லாங் பால் போட்டோன்னா உடனே மிட்ஃபீல்டில் ஏதாச்சும் பேட்டில் வந்து பெரிய டீம் வச்சுருந்தாங்கன்னா அதை பைபாஸ் பண்ணிடுது. 1-to-1 ப்ரெஸ்ஸிங், ஆப்போசிஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டீப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் பைபாஸ் பண்ணி, ஏன்னா பால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெரிய டீமோடைய டிஃபென்ஸுக்கு போயிடுது, என்னோட டீமோடைய அட்டாக்கு போயிடுது, நான் ஸ்மால் டீமாக இருந்தேன்னா இது எல்லாமே பைபாஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பெரிய டீம்லாம் இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணும்ல. பெரிய டீம்ஸ் எல்லாம் வந்து ஐயோ ஆமா என்ன இவங்கெல்லாம் இப்படி பண்றானுங்க, நம்ம எப்படி அடாப்ட் பண்றது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிக்கணும்ல. ஸோ பெரிய டீம்லாம் வந்து அடாப்ட் பண்றதுக்காக இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா, எல்லா பெரிய டீமே இப்போ வந்து இந்த ரெட் டீம் தான் பெரிய டீம் வச்சுக்கோங்களேன், பால் வந்து இந்த ப்ளூ டீம்கிட்ட தான் இருக்கு. இப்போ வந்து இங்க 2 பேர் இருக்காங்க, பில்டப் பண்றதுக்கு பால் வந்து இருக்கு அப்படின்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ரெட் டீம் வந்து நல்லா ஹையா பிரஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லியிருந்தோம்ல, சரி இங்கேயே பாலை வின் பண்ணிட்டோம்னா நான் டைரக்டா போய் கோல் போட்டுருவேன், நான் எதுக்கு இங்க வரைக்கும் வர வச்சு அப்புறம் பண்ணி இது சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிற இந்த ப்ளூ நம்பர் 2 வந்து பால் இருக்கு அப்படின்னா இவன் பார்த்துட்டாங்க, ஐயோ இவன் வந்து ப்ரெஸ் பண்றான், இவன் வந்து ப்ரெஸ் பண்றான், இவனை பிடிச்சிட்டான், இவனை பிடிச்சிட்டான், நான் எதுக்கு இங்க விளையாடிட்டு இருக்கணும், நான் ஸ்ட்ரெயிட்டா இங்க போட்டேன்னா என்னோட பிளேயர் யாரோ ஓடிப்பாங்கன்னு நான் வந்து சொன்னேன்ல. ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்ட்ராங் டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே நான் இத்தனை பேரை வச்சு நான் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு நான் வந்து கொஞ்சம் பின்னாடியே நான் வந்து இவங்களெல்லாம் வச்சுக்கிறேன், நீ வந்து என்ன சொல்றது, நீ வந்து இங்க லாங் பால் போட்டினாலும் எனக்கு வந்து பிளேயர்ஸ் இருக்கணும், டிஃபெண்ட் பண்றதுக்கான பிளேயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பெரிய டீம்ல என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இப்போ நான் வந்து இதையவே பண்றேன், ஐயோ தப்பான இதை எடுத்தேன், நான் வந்து இங்கேயே வந்து இத்தனை பேரை வச்சுக்கிறேன், நீ லாங் பால் போட்டினாலுமே உன்னுடைய டீம்ல இருந்து எவனுமே ஓட முடியாத அளவுக்கு வந்து என்னுடைய டீம்ல இத்தனை பேரை நான் நிக்க வச்சுக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரஸ்ஸிங்கையும் அவங்களுடைய டிஃபென்சிவ் ஷேப்ஸையுமே வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய டீம்ல. எக்காரணத்துக்கு கொண்டு என்னைய விட்டு பின்னாடி போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்னடா பண்றது, இங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஈஸியா போய் கோல் போட்டு விளையாட்டு இருக்கு இந்த ஸ்மால் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போக இது வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி. நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சினா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஐயோ அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இப்போ அடுத்தது நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பெரிய டீம்ல அவங்க ஃபிக்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரிய விஷயமா இப்போ லிவர்பூல் வந்து இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஆப்போனண்ட்டை நான் போய் ப்ரெஸ் பண்றேன்னு போயிட்டேன், ஆனா அவன் ஒரு லாங் பால் போட்டானா என்னால பின்னாடி எப்படி பண்றேன்னு தெரியல. எனக்கு 2 பேர் தான் இருக்கானுங்க, அவனுக்கு 5 பேர் ஓடி வரானுங்க, என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்லாட் கூட ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லயும் வந்து கதறதை நீங்க வந்து பாத்திருக்கீங்க. அவர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா பெரிய டீமுமே அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிற ஒரு விஷயம். ஃபுட்பால் இஸ் ஆல்வேஸ் அபவுட் கான்ஸ்டன்ட் இவால்வ்மெண்ட்டுங்க. எவ்வளோதான் நீ வந்து ட்ரை பண்ணி புது புது விஷயம் கண்டுபிடிச்சாலும் ஆப்போசிஷன் மேனேஜர் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஆப்போசிட் டீம் வந்து உன்னை பிரேக் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. பிகாஸ் இப்போ அன்லிமிட்டெட் டேட்டா, அன்லிமிட்டெட் இன்சைட், மீடியா ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு அனலிஸ்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட எல்லா டீமும் வச்சுருக்கானுங்க. ஸோ நீ எப்படியுமே தப்பிக்கவே முடியாது. ஒரு சிஸ்டமை கண்டுபிடிச்சினா அதுக்கு வந்து கவுண்டர் சிஸ்டமாக என்ன பண்ணலாம்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இப்போ இதெல்லாமே முடிஞ்சு ஓகேவா. ஃபைனல் செக்மெண்ட்டாக இப்போ வந்து ஒரு விஷயம், இப்போ கேம் வந்து போரிங் ஆயிடுச்சா அப்படிங்கிறத வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இந்த மீடியா வந்து எப்பவும் போல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவானுங்க. ஓ இது போரிங் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சும்மா லாங் பால் போட்டு விளையாடுறனால லீகே கெட்டு போயிட்டு இருக்கு, ஒரு 10 பாஸை போட்டு பீட் பண்ணிட்டு ஆப்போசிஷன் டீம் பின்னாடி ஓடி வந்து அப்புறம் நான் 2 பேர்த்த மடக்கி போட்டு 4 பாஸை போட்டு ஃப்ரீயா போய் டேப்பின் பண்ணாதான் ஃபுட்பாலு. இப்ப பாருங்க, எவனா இருந்தாலும் லாங் பால் போடுறான், எவனா இருந்தாலும் சைட்ல இருந்து லாங் த்ரோ எடுக்கிறான், அது டைரக்டா ஒருத்தவன் ஹெட் பண்றான் கோலுக்குள்ள, அங்க செஸ்ட் டவுன் பண்ணி கோலை போடுறானுங்க. அப்படிங்கிறது போரிங்கா இருக்கு ஃபுட்பாலு, ஆர்சனல் விளையாடுறது போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசத்தான் செய்வானுங்க. ஓகே, அது என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு போரிங்கா இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன ஒரு மாதிரி படுதுன்னா டைம் வேஸ்டிங். இப்போ இந்த ஒவ்வொரு த்ரோ எடுக்கிறதுக்கும், ஒவ்வொரு கார்னர் கிக் எடுக்கிறதுக்கும், ஒவ்வொரு ஃப்ரீ கிக் எடுக்கிறதுக்குமே வந்துட்டு ஐ திங்க் ஆன் ஆவரேஜ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எவ்ரி கேம் இதனாலேயே போகுது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. எனக்கு வந்து அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு கடுப்பாக இருக்க விஷயம். தவிர இதில் நீ விளையாடுற சிஸ்டம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். நீ ரூல்ஸுக்குள்ளே தான் விளையாடுற, நீ உன்னோட டீமோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி விளையாடுற, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. டைம் வேஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சரி பண்ணால் போதுன்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இந்த வருஷம் மாற்றினாங்கல்ல, கோல் கீப்பர் வந்து கையில் பாலை வச்சுக்கிட்டு 8 செகண்டுக்கு மேலே நிற்கக்கூடாது, நின்னா ஆப்போசிஷனுக்கு வந்து கார்னர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி த்ரோஸ்லையோ ஃப்ரீ கிக்ஸ்லையோ லாங் த்ரோஸ்லையோ எல்லாத்துலேயுமே வந்து நீ வந்து அதே மாதிரி 5 செகண்டோ 6 செகண்டோ 8 செகண்டுக்கு நீ போய் உன்னோட த்ரோவை எடுக்கலினா ஆப்போசிஷனுக்கு த்ரோ போயிடும் அப்படின்னு வந்து கொடுத்தா கூட வந்து ஐ திங்க் அந்த ஒரு டைம் வேஸ்டிங் கான்செப்ட் வந்து மாறாது. ஸோ இப்போ இந்த லாங் பால் வந்துருச்சு. இப்போ இந்த லாங் பாலை வந்துட்டு என்ன நடக்கும், இது வந்து இங்கேயே இருக்குமா, பல வருஷத்துக்கு வந்து இங்கேயே இருக்குமா, இல்லை மறுபடியும் டக்குன்னு மாறுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பெப் குவார்டியோலா சிஸ்டம் ஆஃப் பிளேயிங் டிக்கி டாக்கா ஃபுட்பாலில் வந்தப்போ இதான் கேட்டோம். ஓகே மேபி ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்புறம் போயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா நம்ம அந்த ஷார்ட் பாசிங், ஹை ப்ரெஸ்ஸிங், இன்ட்ரிகேட் பிளே, 10,000 பாஸ் போடணும், ஸ்லோ பில்டப்பு, அங்கே போய் வந்து வச்சு அப்புறம் வந்து 10 பேர் உள்ளே கொண்டு வந்து போய் கோல் போடணுங்கிற சிஸ்டம் 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ் முடிஞ்சு we are slowly going back. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்காக திரும்பி போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை வருஷம் இந்த சிஸ்டம் இருக்கும், இல்லை இந்த சிஸ்டமுக்கு மாற்றி வேற ஏதாச்சும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பட் பிஃபோர் தட் மேக் ஷோர் யூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபுட்பால் மன்றம். மறக்காமல் வார ப்ரிவியூ ஷோ, லைவ் வாட்ச் எல்லாமே இங்கே தான் நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். மறக்காமல் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட டார்கெட்டு. ஸோ சீக்கிரம் அதை வந்து கொண்டு போய் சேருங்க. உங்களோட